ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல். என்னடா இவன் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கானேன்னு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க. இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம அரசியலில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் வந்து சொன்னது ஒன்றும் செய்கிறது ஒன்றுமா இருக்குது. சரிங்களா? அவங்களோட கேடர்ஸ் சொல்லலாம், ஆதரவாளர்கள் சொல்லலாம், அவங்கெல்லாம் வந்து பழைய நியூஸை தூக்கி வந்து இப்போ நடந்த மாதிரி போட்டுருக்குறாங்க. சரிங்களா? இந்த குட்கா இதெல்லாம் வந்து ஏப்ரல் மாதமே எடுத்து கொளுத்துனதை வந்து இப்போ போட்ட மாதிரி பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஜான்சி ராணியும் ஏதோ ஒரு பேர் சொல்லி ஒரு பறக்கும் படையோ ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வராரு அப்படின்னாங்க. சரிங்களா? அதை வந்து அதுக்கு பைக்கு கொடுத்துருக்காங்க. போன கவர்மெண்ட் கொடுத்தது அந்த பைக் வந்து இப்போ கொடுத்ததா எடுத்து போட்டுருக்காங்க. அப்புறம் இவர் வந்து சொல்லும்போது திமுகவை பார்த்து மன்னர் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னர் ஆட்சி நடத்துகிறாருன்னா வந்து என்னென்ன வச்சுருப்பார், மந்திரி சபை வச்சுருப்பார். மந்திரி சபையோட ஒரு தனக்கு நல்லது கெட்டது அவருக்கு தேவையானதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு சாமியார் ஒருத்தர் வச்சுருப்பார். சரிங்களா? தப்பாக இருந்தால் சாரி. வேறு ஏதாவது அதுக்கான சரியான பொருள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அது மாதிரி வச்சுருந்தாங்க. அதை வந்து இவர் இப்போ வச்சுருந்தார். அதை வந்து கேள்வி கேட்டவனும் டிசால்வ் பண்ணிட்டார். இப்போ இவர் மன்னர் ஆட்சியா இல்லை டிஎம்கே மன்னர் ஆட்சியான்னு தெரில. அப்புறம் வந்து இன்னொன்று என்னன்னா, இவரோட டைமில் வந்து இவர் ஒரு பாட்டு பாடினார் கரூரில், பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்ட்டு. இப்போ நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் வந்து பாட்டிலுக்கு 20 ரூபா அப்படின்னு 20 ரூபா அப்படின்னு சொல்லி போட்டுருக்குறாங்க. 717 டாஸ்மாக் வந்து போன கவர்மெண்ட்லேயே வந்து கவர்மெண்ட் இதுலேருந்து ஹைகோர்ட்லேருந்து நோட்டீஸ் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ண வச்சாங்க. அதை வந்து இப்போ க்ளோஸ் பண்ணதாக எடுத்து வச்சு போட்டுருக்குறாங்க. இதெல்லாம் என்னத்த பண்ணுறது தெரில. 6 மணிக்கெல்லாம் ஓட்டுறாங்க சாருக்கு அப்படின்றது வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. விஜய் சார் ஆட்சி வந்துச்சு அப்போவும் நீங்கள் 6 மணிக்கு எடுத்து வச்சு ஓட்டுறீங்களா? இது வந்து எப்போவுமே நடக்கிறது தான். இது வந்து மாறாது. இது வந்து தனியார் பார் வச்சு நடத்துகிறாங்களா, அவங்க பண்ணுற வேலை இதெல்லாம். இது அரசாங்கத்துக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னாக்கா, இன்னொரு விஷயம் என்னென்னா, டிஎம்கேலேருந்து பிரிஞ்சு வந்ததுன்னா ஏடிஎம்கே. சரிங்களா? அப்படி இருக்கும்போது ஏன் டிஎம்கே மட்டும் முக ஸ்டாலின் அவங்க ஃபேமிலி, கருணாநிதி வந்தார். கருணாநிதிக்கு அப்புறம் முக ஸ்டாலின் வந்தார். முக ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்றாங்கல்ல. கட்சி தொடங்கினாங்க இல்லையா? கட்சி தொடங்கும்போது இருந்தது அண்ணாதுரை இருந்தபடி. அண்ணாதுரைக்கு அப்புறம் ஏதாவது ஒரு வார்த்தை தவறாக வந்துட்டுன்னு நினைக்கிறேன், மன்னிச்சிருங்க. திரு அண்ணாதுரை இருந்தார். அண்ணாதுரை எடுத்த கட்சியை வந்து ஆட்சி கட்சியாக மாற்றினாங்க. அவரோட வந்து கருணாநிதி அவர்களும் இருந்தார். சரிங்களா? இவங்க 2 பேர் வந்து எடுத்துகிட்டு வந்தது லீடிங்காக அவங்க தான் எடுத்துகிட்டு வந்தது. அப்படி இவர் அண்ணாதுரை இறந்ததுக்கப்புறம் அந்த கட்சி வந்து கலைஞரோட கைக்கு வருது. அவர் வந்து 67 69 அதுலேருந்து 18 தான் இறந்தாப்படி. 2018 தான் இறந்தார். அது வரைக்கும் அவரோட கட்டுப்பாட்டில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கட்சி வந்து திரு முக ஸ்டாலின் அவர்கள் கையில் போகுது. அவர் கையில் போகும்போது அந்த கட்சி அப்படியே வளர்ந்துட்டே வருது. வளர்ந்துட்டு வந்து இப்போது வந்து இந்த 2026 தோற்றுறாங்க. இப்போ வந்து உதயநிதி ஸ்டாலின் தான் வந்து எதிர்கட்சியாக இருக்கார். எதிர்கட்சி அவர் தோற்றுறாரு. அவரோட முக ஸ்டாலின் வந்து அவரோட கொளத்தூர் தொகுதியில் தோற்றுறதுனால அவர் இப்போது எதிர்கட்சியாவோ சட்டமன்றத்துக்குள்ளே போகாத ஒரு சூழ்நிலை. அதனால் வந்து முக ஸ்டாலின் பையன் உதயநிதி ஸ்டாலின் இப்போது
ஜெயிச்சிருக்காரு. அவரோட கையில் வந்து இப்போ எதிர்கட்சி தலைவராக வந்திருக்காரு. சரிங்களா? இப்போவும் அந்த திமுக வந்து கருணாநிதி ஃபேமிலி அவங்களோட கையில் தான் இருக்குது. டிஎம்கேலேருந்து பிரிஞ்சு வந்தது தான் ஏடிஎம்கே. டிஎம்கேலேருந்து ஏடிஎம்கே பிரிஞ்சு வந்தது. சரிங்களா? ஏடிஎம்கே வந்து பிரிஞ்சு வந்து அவங்களோட அந்த திரு எம்ஜிஆர் அவரோட ஃபேஸ் வேல்யூனால அது ஒரு ஆட்சி கட்சியாக மாறுனுச்சு. அவருடைய சினிமா பொலிட்டிக்கல்னால அவர் வந்து 2 டைம்ஸ் ஆட்சி நடத்தினார். சினிமா பொலிட்டிக்கல்னால தான். சரிங்களா? வேறு எந்த ஒரு அவரோட நல்ல ஆட்சிகள் நடந்த மாதிரியோ எதுலேயுமே நான் படிக்கலை. சரிங்களா? முட்டை போட்டாருன்றது மட்டும்தான் ஃபெமிலியராக பேசுவாங்க. அதுக்கப்புறம் இடஒதுக்கீடு கேட்டவங்கள சுட்ட வரலாறு இருக்குது. அதுக்கப்புறம் டாஸ்மாக் எடுத்துகிட்டு வந்த அந்த வரலாறு இருக்குது அவர்கிட்ட. சரிங்களா? அப்படி இருக்கும்போது இவங்க என்ன சொல்கிறாங்க, டிஎம்கே வந்து ஃபேமிலி மட்டுமே கட்சி நடத்துது, அவங்க மட்டும்தான் அந்த கட்சியில் உக்காரணும், ஆட்சி கட்சியாக இருக்குது. சரிங்களா? இந்த ஏன் இவங்க மட்டும் ஆட்சி பண்ணுறாங்க, இவங்க கையில் மட்டுமே அந்த கட்சி ஏன் இருக்குது அப்படின்னா, இந்த ஏடிஎம்கே இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் அவர்கள் இருந்தாங்க. எம்ஜிஆர் இருந்தது, அவர் இறந்ததுக்கப்புறம் ஜே அணி ஜா அணின்னு சொல்லி 2ஆக பிரிஞ்சது. ஜானகி அணி, ஜெயலலிதா அணி அப்படின்னு சொல்லி 2ஆக பிரிஞ்சது. அதுக்கப்புறம் ஜெயலலிதா வந்து கட்சியை வழி நடத்த வந்தாங்க. அவங்க கையில் கட்சி போச்சு. சரிங்களா? அவங்க இடத்துல வந்து நிறைய ஊழல்கள் நடந்தது. அப்புறம் இவங்க கையில் வந்தது. அவங்க இறந்ததுக்கப்புறம் திரு கே எடப்பாடி பழனிசாமி அவங்க கையில் வந்தது. அவர் கையில் போச்சு. சரிங்களா? இவங்க எல்லாமே வந்து எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் உறவு முறையான எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. சரிங்களா? அவரோட கட்சி வந்தவங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் எடப்பாடி கே பழனிசாமிக்கும் அந்த கட்சிக்கும் இந்த உறவு முறையான சம்மந்தமும் கிடையாது. சரிங்களா? அதுவும் ஒரு தனி ஆள், இவங்களும் ஒரு தனி ஆள். சரிங்களா? இப்போ எடப்பாடி கே பழனிசாமி அவர் கையில் போகும்போது என்ன ஆச்சுன்னா, ஆட்சி அதிகாரம் அப்படின்ற ஒரு இதில் வந்து எனக்கு அப்புறம் யார் வேணால் வரலாம். சரிங்களா? எனக்கு அப்புறம் யார் வேணாலும் வரலாம். ஆனால் நான் இருக்கிற வரைக்கும் நான் தான் தலைவர், நான் தான் எல்லாத்துமே அப்படின்னு அவர் பேசிகிட்டு இருக்காரு. பேசுகிறத பற்றி வந்து எந்த முன்னுக்கு பின் எந்த ஒரு இதுவும் கிடையாது, அவர் நோட்டிஃபிகேஷனும் கிடையாது. ஆனால் எப்படி நடத்துகிறாரு அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா அவர்கள் கையில் இருந்தது. அவங்க வந்து அவங்களும் ஒரு சினிமா பிரபலம் தான். சரிங்களா? அவங்களும் வந்து ஒரு சினிமா பிரபலன்றதுனால அவங்க வச்சு நடத்திட்டு வந்தாங்க. எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கையில் போனதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னாக்கா, தன்னுடைய கட்சி, தன்னுடைய அதிகாரம் அப்படின்ற அந்த ஒரு இதில் தான் போயிட்டுருக்காரு. சரிங்களா? அவரு அந்த இதில் தான் போயிட்டுருக்காரு. தான் கையில் தான் இருக்கணும், அப்போ தான் வந்து எனது பேர் எனது நிலைநாட்டப்படும், எனது கட்சி நிலைநாட்டப்படும் அப்படின்ற ஒரு இதில் போயிருக்காரு. அவர் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ஒரு கட்சி நடத்தணுமா இருந்தாலும் சரி, ஒரு நிறுவனம் நடத்தணும்னாலும் சரி, ஒரு ஃப்ளெக்சிபிளோடு நடக்கணும். ஃப்ளெக்சிபிள் எல்லாருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு போனால் தான் கட்சியை நடத்த முடியும், நிறுவனமும் நடத்த முடியும். கட்சி மாதிரி தான் நிறுவனமும், நிறுவனம் மாதிரி தான் கட்சியும். சரிங்களா? அப்படி இருக்கிறச்ச அவர் எதுக்குமே அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கே வரமாட்டேன்றார். எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் வரமாட்டேன்றார். கட்சியை வாழ வைக்கணும், நம்மளோட இவங்களுக்கெல்லாம் பிரிஞ்சு போயிருக்காங்க, அவங்களெல்லாம் ஒன்று சேர்த்துருந்தாங்கன்னா இப்போது 47, 43 என்னமோ ஜெயிச்சிருக்காங்க. அது ஒரு மெஜாரிட்டியான ஒரு நம்பர் கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்து பிரிஞ்சு போன செங்கோட்டையன் ஜெயிச்சிட்டாரு, இங்கேருந்து பிரிஞ்சு போன ஓபிஎஸ் ஜெயிச்சிட்டாரு. சரிங்களா? அப்புறம் அவங்க கட்சியிலேருந்து நிறைய சீட்டு கிடைக்காம போனவங்க போயிட்டு எதிர்கட்சியில் போய் நின்று ஜெயிச்சிட்டாங்க.
அப்படி இருக்கும்போது இவரோட ஃபேஸ் வேல்யூக்கு இவர் வந்து எல்லாரையும் அரவணைச்சு தான் போனோம், விட்டு கொடுத்து போனோம், இது பண்ணி அவங்கள விட்டுடணும் அப்படின்றதெல்லாம் நினச்சார் அப்படின்னாக்கா இவரோட கட்சி வருங்காலத்தில் காணாமல் போயிடும். சரிங்களா? டிஎம்கேவும் ஏன் இருக்குது அப்படின்றது தான் அவங்களோட ஒரு அதிகப்படியான கேள்வியாகவே டிஎம்கேவை பற்றி தான் இருக்குது. டிஎம்கே ஏன் இருக்குது, ஏன் இருக்கணும், ஏன் இருக்க போகுது அப்படின்னா, டிஎம்கே வந்து நாட்டுக்கு தேவையான கட்சி. சரிங்களா? அப்பர் கேஸ்டில் இருக்கவங்க டாமினேட் பண்ணாமல் காப்பாற்றுற ஒரே கட்சி டிஎம்கே தான். சரிங்களா? சிறுபான்மையை வளர்க்கறதுக்கான கட்சியும் டிஎம்கே தான். சிறுபான்மையை எந்த ஒரு பிரச்சனையிலையும் மாட்டாமல் அவங்களுக்கான வாழ்வாதாரங்களுக்கு பாதிப்பு வராமல் அவங்களோட தன்னம்பிக்கையை வளர்க்குறதுக்காகவும் அவங்களுடைய மதிப்பு மரியாதை குறையாமல் பார்த்துக்கிறதும் டிஎம்கே ஒன்று மட்டும்தான். சரிங்களா? வேறு எந்த கட்சியும் இப்போதைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. சரிங்களா? என்ன சொல்ல வராங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, கலைஞருக்கு அப்புறம் முக ஸ்டாலினுக்கு அப்புறம் இப்போது வந்து உதயநிதி ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருக்கார். அது நெக்ஸ்ட்டு வந்து ஏதாவது ஒரு பை எலெக்ஷன் ஏதாவது வந்ததுன்னா அதில் நின்று ஸ்டாலின் ஜெயிக்கிறதுக்கு 100% கேரண்டி இருக்குது. அவர் கண்டிப்பாக ஜெயிப்பார். அவருடைய நல்ல மனசுக்கு அவர் ஜெயிப்பார். ஜெயிச்சார்னா அவர் தான் எதிர்கட்சி தலைவராக வருவார். சரிங்களா? உதயநிதி ஸ்டாலின் இருக்க மாட்டார், முக ஸ்டாலின் தான் வந்து இருப்பார். எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. தமிழ்நாடு உயிர்ப்போடு தான் இருக்குது, உயிர்ப்போடு தான் இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து ஆட்சியில் இருக்கிற திரு விஜய் அவர்கள் வந்து நிறைய தவறுகள் பண்ணியிருக்காரு. சரிங்களா? ஃப்யூச்சர்லேயும் வர வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பாருங்கள், நான் வந்து இத்தனை வருஷமாக இந்த ரோட்டில் தான் லோடு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். எனக்கு இது வரைக்கும் யாரும் எனக்கு கேஸ் போடுறதில்லை. ஏன்னா நான் ஒரு விவசாயி அப்படின்றதுனாலேயே விவசாயத்துக்காக தான் நான் இந்த மிஷினரி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன் அப்படின்றதுனால எனக்கு யாரும் கேஸ் போட்டதில்லை. ஆனால் இப்போ போட்டிருக்காங்க. விஜய் சார், நீங்கள்லாம் வந்து நான் உங்களுக்கு ஓட்டு போடுறது இது பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு ஓட்டு போட்டேன். வாழ்வாதாரத்தை பெருக்கிறதுக்காகவும் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கான வழியும் நீங்கள் செய்யாமல் எங்களை வந்து இது மாதிரி கஷ்டப்படுத்துகிறீங்களே, இது மாதிரி நீங்கள் செய்யலாமா அப்படின்னு சொல்லி தான் பொதுமக்களோட கோரிக்கையாக இருக்குது. சரிங்களா? சின்ன பசங்கள்லாம் இப்போது வந்து பேசுகிறது அவ்வளோ அப்யூசிவாக இருக்குது. பேசுகிறதெல்லாம் வந்து அவங்க வந்து எப்படி சொல்லுவாங்க, அந்த பழைய இதிலெல்லாம் சொல்லுவாங்களே, நான் ஃபிலாசபி தான் நினைக்கிறேன். ஃபிலாசபி அதுக்கு என்ன சொல்லுவாங்கப்பா, சரியாக பேர் வரல, கொஞ்சம் தெரிஞ்சு அது கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சின்ன கல் தொட்டாக்கா கையெல்லாம் கலியாயிரும் அப்படின்வாங்கள்ல, அது மாதிரி தான் இப்போ ஆகிப்போச்சு. சரிங்களா? சின்ன பசங்க கையில் கொடுத்து அவங்க ஜெயித்தவங்க பற்றி எந்த ஒரு தவறான எண்ணமத்துலேயும் நான் எதுவும் சொல்லல. இப்போ வந்து நாங்கள் தான் ஜெயிக்க வச்சோம் அப்படின்றதுனால அந்த பசங்க அது மாதிரி ஒரு கண்ணோட்டத்தோடையும் ஓட்டத்தோடையும் இருக்காங்க. சரிங்களா? நாங்கள் தான் ஜெயிக்க வச்சோம், என் தலைவன் தான் கெத்து, எங்களுக்காக எதுவும் பண்ணுவார். யாருக்காகவும் எதுவும் பண்ண மாட்டாங்க. நீ தப்பு பண்ணலன்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. நீ தப்பு பண்ணால் உன்னை கேட்க தான் செய்வாங்க. யாரையும் அங்கேயும் விட்டுற மாட்டாங்க. சரிங்களா? அதுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்லாம் இருக்காதீங்க. நேற்று ஏதோ ஒரு சின்ன பொண்ணு தான், குழந்தை தான் சொல்லணும். அந்த பொண்ணு வந்து ஒருத்தன் பைக்கில் போயிருக்கான். பைக்கில் போகும்போது வந்து அவன் வந்து கீழே போட்டுக்கிறான். அந்த பொண்ணு வந்து எடுத்து கொடுக்கும்போது, ப்ரோ இங்கே நில்லுங்க, உங்கள் கீயை விட்டீங்க அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிட்டு, அது வந்து அந்த பொண்ணு செய்கிறது வந்து நல்ல எண்ணத்தோட, நல்ல ஒரு கண்ணோட்டத்தோடும் அடுத்தவங்க பொருள் அப்படின்றதுனால ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு கீயை மிஸ் பண்ணிட்டு போகிறாங்கன்னா அவங்க வீட்டுக்கு கீயாக இருக்கலாம், அதுக்கான கஷ்டம் தானே, பூட்டு உடைக்க வேண்டிய சுச்சுவேஷனில் வந்துடும் அப்படின்றதுனால அவங்க வந்து எடுத்து கொடுக்குறதுக்கு போயிருக்காங்க. ஆனால் அந்த பையன் பண்ண பிஹேவியர் ரொம்ப மோசமான ஒரு எடுத்துக்காட்டு தமிழ் சமூகத்துக்கும். இதனால் அவங்க என்னத்தை எடுத்து வைக்க போகிறாங்கன்றது தெரில. அவனோட ஃப்ரெண்ட் சர்க்கியூட்டில் என்ன ஒரு என்ன
கண்ணோட்டத்தோடு இருக்காங்கன்றது நமக்கு தெரியல. வல்கராக பிஹேவ் பண்ணியிருக்கான். வான்னு கூப்பிட்ற மாதிரி ஒரு செய்கையை காட்டியிருக்கான். இது தவறு, ரொம்பவும் தவறு. ஆனால் அந்த பையன் அந்த பொண்ணு பண்ண ஒரு தவறு என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து இன்னார் தான் செஞ்சாங்க அப்படின்றது வீடியோ எடுத்து போடல. அந்த நேரத்தில் அவங்க போனது ஹெல்ப் பண்ணுறதுக்காக போயிருக்காங்களே தவிர்த்து அவங்க வந்து இதுக்காக போடல இல்லையா. எதுக்கு அவங்க வந்து அவன் தவறான பையன் அப்படின்றத கண்ணோட்டத்தோடு போகல. அந்த பொண்ணு போனது வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக போயிருக்கு. அவன் அது மாதிரி பண்ணிட்டான்ற ஒரு மன வருத்தத்தில் தான் வந்து வீடியோ எடுத்து போடுறதை தவிர்த்து, ஏன்னா இப்போ பாருங்கள், யார் செஞ்சுருக்க மாட்டாங்க அப்படின்றது யாராலையும் சொல்ல மனசு இல்லை. யாருனாலையும் இந்த இங்கே இல்லாமல் நடக்காதுமா அப்படின்ற மாதிரி சொல்ல வரத்துக்கு யாரும் இல்லை. செஞ்சுருப்பாங்க அப்படின்றது தான் ஒரு அந்த எண்ணங்கள் தான் மேலோங்கி நிற்கிது. ஏன்னா நமக்கான கவர்மெண்ட் அப்படின்ற நினச்சிருக்காங்க இல்லையா. நமக்கான கவர்மெண்ட் இது அப்படின்னு நினைக்கும் போது நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்ற ஒரு தைரியம் தான். சரிங்களா. திமுக நிற்கும், திமுக எதிர்க்கும், தமிழ்நாடு செழிக்கும், தமிழக மக்கள் திமுகவின் நிற்பார்கள். சாயம் வெளுக்கும், விஜய் தோற்பார், இது நிச்சயம். நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.